பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எபிசோடு ஃபுல்லாவே ஒரே கிரிஞ்சா தாங்க போய்கிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா தங்கமயில் வர்ற சீன் ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கே அப்படியே கடுப்பா இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. நம்ம பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் கட்டுக்குள்ள பூதுறாரு. கோமதி கூட ரொமான்ஸ் தான் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமதி கிட்ட போயிட்டு நீ தங்கமயிலுக்கு மெசேஜ் அனுப்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கோமதிக்கு பயங்கரமான கோபம் வருது. அவ அங்க பார்க்கு, பீச்சுன்னு உட்காந்து ஃபோட்டோ எடுத்து வரிசையா அனுப்பிக்கிட்டு இருப்பா. அத பார்த்துட்டு நான் இங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு வேலையா? எனக்கு வேற வேலைலாம் இல்லையா? அப்படின்னு நம்ம பாண்டியன திட்டுனது மட்டும் இல்லாம, நான் உங்களுக்கு 2 ஃபோட்டோ ஒரு டைம் அனுப்புனேன். நீங்க ஏதாச்சும் மெசேஜ் பண்ணுனீங்களா? அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு வீடியோ கால்லனாச்சும் பேசியிருக்கீங்களா? அப்படின்னு பாண்டியன வளச்சு வளச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியன் "ஆள விடுறா சாமி" அப்படின்னு சமையல் கட்டுலருந்து தெறிச்சு ஓடிட்டாரு. வெளியில போன உடனே நம்ம பழனிய கூப்பிட்டு வீடியோ கால் பண்ணி குட்றா அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில இருந்துகிட்டே உள்ளார இருக்கிற கோமதிக்கு வீடியோ கால்ல பேசி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அந்த இடத்துக்கு வர்ற நம்ம மீனாவும், ராஜியும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சரவணனும், தங்கமயிலும் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப போட்டிருக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தங்கமயில் வந்து சரவணன்ட்ட சொல்ல, இது வந்து எங்க அப்பா எனக்கு பிறந்த நாளுக்காக எடுத்து குடுத்த சட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, அந்த டைம்ல சட்னி எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற வெயிட்டர் வந்து தெரியாத்தனமா அந்த சட்டையிலேயே கொட்டிடுறாரு. சட்டை ஃபுல்லாவே கரையாயிடுது. நம்ம சரவணன் அமைதியா தான் இருக்கிறாங்க. ஆனா வந்து இந்த தங்கமயில் ஓவரா சீன போட்டு தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சுடுது. இது வந்து எப்படியாப்பட்ட சட்டை, அந்த சட்டை, இந்த சட்டைன்னு தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரூமுக்கு போன உடனே அந்த ட்ரெஸ்ஸ உடனே நான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரெஸ்ஸ கழட்டி எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, நம்ம சரவணன் இந்த விஷயத்த அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. ஏற்கனவே தங்கமயில தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாரு. இப்ப இந்த விஷயமும் சொல்லிட்டாங்க இல்லையா? இன்னும் தங்கமயில பத்தி உயர்வா தான் நம்ம பாண்டியன் நெனைக்க போறாரு. ஸோ இன்னிய எபிசோட பொறுத்தளவு வேற எதுவும் பெருசா நடக்கலைங்க. உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.